வணக்கம் தோழர்களே. பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எந்த விதமான புராண இதிகாச புரட்டுகள் கொலைகள் எதுவுமே இல்லாம உழைப்பையும் இயற்கையும் கொண்டாடும் ஒரு மிகச்சிறப்பான பண்டிகை தான் இந்த பொங்கலும் நம்முடைய தமிழ் புத்தாண்டும். இந்த பண்டிகையில நாம் எல்லோரும் மகிழ்வாகவும் அன்பாகவும் இன்னும் சொல்ல போனா எல்லா வளங்களையும் பெற்றும் களத்தில் இருக்கிற சங்கியெல்லாம் கதற விட்டும் நம் புத்தாண்டு இனிமையாக தொடரட்டும் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். சொன்ன வந்தா கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம கோவையிலங்க மாட்டுக்கறி பிரச்சனை பண்ணானுங்கல்ல பாஜக கும்பல், மாட்டுக்கறி எடுத்துட்டு போய் பாஜக அலுவலகத்துல வீசுற போராட்டம் சும்மா தெறிக்க விட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் 2026 நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு இந்த நாம் தமிழர் ஜாம்பிகள் கதறிட்டு இருக்காங்கல்ல. இப்ப ட்விஸ்ட் ஆகி போச்சுங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க வீட்டிலேயே ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றது மட்டும் இல்ல, நீ உதயசூரியனுக்கு ஓட்டு போடலாம் வீட்டில் இருக்க மாட்டோன்னு மிரட்டுற ஆடியோ வெளியே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு என்னங்க, 2 சங்கியும் அடி வாங்கினா நமக்கு சந்தோஷம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். புத்தாண்டு அன்னைக்கு இன்னைக்கு நல்ல செய்தி கிடைச்சிருச்சுன்னா ஸ்வீட்டடு கொண்டாடு தான் நமக்கு. அப்படி முதல்ல நாம் தமிழர்ல இருந்து வருவோம். பெரியாரையும் திராவிடத்தையும் ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை. ஒரு வார்டு மெம்பராகவே ஜெயிக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் ஓரங்கட்டி ஒதுக்கி கூப்பில் உட்கார வச்சிருக்காங்க இந்த பீஸை. ஆனா இது திராவிடத்தை ஒழிக்குமா? கட்சிக்காரன் வீட்டிலே ஓட்டு போட மாட்டேன்னு கதற விட்டுட்டு இருக்கான். அந்த பையன் கண்ணீரோட ஸ்பேஸ்ல, அதாவது ட்விட்டர் பக்கம் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ்ல பேசியிருந்துருக்குறாங்க. அதுதாங்க பெரிய வைரல் ஆச்சு. அதுல அன்பு அன்பு அப்படின்னு ஒரு பையன் அவங்க வீட்டாளுங்க பூரா செட் பண்ணி வச்சிருந்தாராம். நம்ம இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வீட்டாளுகிட்டலாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்களாம். கடைசியில் பார்த்தா இடையில புகுந்து, கேப்பில் புகுந்து சில லோக்கல் பாய்ஸ் கெடுத்து விட்டாங்களாம். இடையில புகுந்து லோக்கல் பாய்ஸ் கெடுத்து விடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஆழமான திராவிட அரசியல் இருக்குன்னு புரியணும். 2வது, பெரியாரை கேவலப்படுத்திட்டு, பெரியாரை கொச்சப்படுத்திட்டு, பெரியாரை இழிவுபடுத்திட்டு, பெரியாரை அவதூறு பரப்பிட்டு, அவர் பிறந்து வளர்ந்து கம்பீரமா நின்ன ஒரு மண்ணில் நீ போய் இடைத்தேர்தலில் நிக்கிறேன்னா மக்கள் சங்கிலே மிதிச்சு ஓட விட மாட்டாங்களா இல்லையா? அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு தோழர்களே. பாவம் அந்த பையன் நாம் தமிழர்ல இதை பொறுப்புல இருப்பான் போல இருக்கு. அவன் வீட்டாளர்கள்லாம் செட் பண்ணி வைக்க உள்ளூர் ஆளுங்க பூரா இப்படி பேசிட்டாங்க, பெரியார் இந்த கட்சிக்காரங்கன்னு பேசி விட்டாங்க போல இருக்கு. உடனே அந்த குடும்பத்துக்கு பயங்கரமான கடுப்பாய் போச்சு. இங்க பாருடா, நான் ஓட்டு போறது இல்ல, நீயும் ஓட்டு போடக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கணும்னா நீயும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடாத அப்படின்ட்டாங்களாம். அதை அவன் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க அண்ணன் தம்பிங்க, அதாவது ஜாம்பிகளோடு ஸ்பேஸில் உட்காந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு கூறு வேணாமா? ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை யாராவது ஸ்பேஸில் உட்காந்து பேசுவாங்களா? அது யார் வேணாலும் உள்ளே போய் கேட்கலாம், அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அது மாதிரி இருக்கும்போது ஸ்பேஸில் போய் நின்று இதை உட்காந்து பேசி அசிங்கப்பட்டிருக்கு இந்த கும்பல். உடனே என்ன பண்ணுறாரு அவர், சரிப்பா உங்கள் வீட்டில் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, சரி அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி, நீ இல்லாட்டினா இந்த வேலையே நடக்காது அப்படின்னு ஒரு வேலை இருக்கும்ல, அந்த வேலையை நீ செஞ்சிரு அப்படின்னோடனே அந்த பையன் சொல்கிறான், அதானே நானும் யோசிச்சிருக்கேன். என்ன யோசிச்சிருக்கேன் தெரியுமா? பேசாம சம்பளம் இல்லை, பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். நீங்கள் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை எவ்வளவு மொன்னையாக்கி இருக்குன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். இவன்கள்லாம் எப்படி பின்னாடி வருவானுங்க, நமக்கு கஞ்சி ஊற்றுவானுங்களா ஊற்ற மாட்டானுங்களா, நம்மளை வயசான காலத்தில் பார்ப்பாங்களான்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தோலில் தூக்கி போட்டு வளர்த்து செருப்பு தேய அலைஞ்சு சம்பாரிச்சு படிக்க வச்ச ஆளாக்குனா, இது கட்சிக்கு ஓட்டு போடலன்னா காசு கொடுக்க மாட்டானா சோத்துக்கு எப்படி நிற்கிறாங்க இவர். இதெல்லாம் பிளாக்மெயிலுங்க. நீ ஓட்டு போட மாட்ட எங்க கட்சிக்கு, நான் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் பெத்த தாய் தகப்பேன்ட்ட சொல்ற அளவுக்கு கேடுகட்ட ஜாம்பிகளை அரசியலற்ற கும்பலை உருவாக்கி இருக்கு இந்த சீமான் படை. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல உடனே அந்த பையன் நல்ல வேலை பொது வெளியில வேற மாதிரி போயிருந்துச்சுன்னா நம்மளை மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க நினைச்சாரா என்னமோ தெரியல. அந்த பதில் இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ற பையன் சொல்றாரு, சச்சா அதெல்லாம் பண்ணக்கூடாது, தகப்பனும் தாய்க்கும் அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பிடணும், அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அது தப்பு. ஆனா நீ ஒன்று பண்ணு, வீட்டுக்கு போகாம இரு
அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாப்புல. வீட்டுக்கே போகலன்னா, தம்பி வாடா தம்பி, என்னடா தம்பி இம்புட்டு நாள் ஆச்சு வீட்டுக்கே வராமல் இருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுப்போம் அப்படின்ட்டு நீ வீட்டுக்கு வராத அப்படின்றாங்க. போங்கண்ணே, 4 மாசமா நான் வீட்டுக்கு வரல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இதுக்கு ஓட்டு போறதா இருந்தா வீட்டுக்கே வராதன்றாங்க. உண்மையிலே எனக்கே கவலையாயிருச்சுங்க. நம்ம ஆளுங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. ஆத்தாப்ப நீயே இவனுக்கு தான் ஓட்டு போடணும், அவனுக்கு தான் ஓட்டு போடணும், நாம் தமிழர் கட்சி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வராத. 4 மாசமா நான் வீட்டுக்கே போகல நான் அந்த பையன் கதறான். உடனே இவர் என்ன சொல்றாரு, சரிப்பா 1 வருஷம் போகாம இரு அப்படின்ற. உடனே இந்த பையன் கதறான், 1 வருஷம்னா ஓட்டு போயிருமே, இடைத்தேர்தலில் ஓட்டு போயிருமே அப்படின்னு இந்த பையனுக்கு பயம். முதல்ல பட் அப்படின்னு ஜீபும்பா போட்டெல்லாம் யாருக்கிட்டையும் ஓட்டு வாங்க முடியாது. களத்தில் நிற்கணும், நம்மள மேல் நம்பிக்கை உருவாக்கணும், நம்மளை அந்த மக்கள் நம்பினா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க அல்லது நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்றதுக்கெல்லாம் நம்பி ஒருத்தன் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னொன்று, ஒரு கட்சி தன்னை வளர்த்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். உன் வீட்டிலேயே நன்மதிப்பு பெற மாதிரி நீ முதல் நடக்கணும். 2வது, இந்த கட்சி நல்லது செய்யணும் மக்களுக்கு. வாயில வர்றத பூரா உண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பொய் வதந்திகளை பரப்புனா எந்த அப்பாத்தாலும் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு தெருவில் தான் பற்றி விடுவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. உடனே இந்த பையன் சொல்கிறான், ஓட்டு போயிடும் ஓட்டு போயிடும்னு. ஆமாம், ஓட்டு போட்டால் மட்டும் அப்படியே கிளுன்னு ஜெயிச்சிருவீங்களாக்கும். வார்டு மெம்பர் கூட வர வக்கில்லாதவங்களா நீங்கள் வாங்குற 50-100 ஓட்டில் 5 ஓட்டு குறையும் அப்படி தானே? அதுக்கே கதற. அதில் உடனே அந்த பையன் அட்வைஸ் பண்ணுறாரு, பாரு 2 வருஷம் எடுத்துக்க, 2 வருஷத்தில் 1 வருஷம் வீட்டுக்கு வராத, அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்கல்ல 1 வருஷம் கழிச்சு, ஏன்பா 1 வருஷமாக வீட்டுக்கு வரல வாப்பான்னு கூப்பிடும்போது நீ ஸ்ட்ராங்காக சொல்லு, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் கேட்டு மிரட்டி உருட்டி எல்லாம் ஓட்டு வாங்க முடியாது. உங்கள் அண்ணன் என்ன நேர்மையில் இருக்கான். விஜயலட்சுமி மேட்டரே உலகத்துக்கு தெரிஞ்சது. 2வது, பாலியல் குற்றச்சாட்டு சாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு போகும்போது ஒட்டுமொத்த தம்பிகளையும் திரட்டிக்கிட்டு விசிலடிக்க வச்சது அதை விட கேடுகட்டத்தனம். தான் பாலியல் குற்றவாளியா பாலியல் பொறுக்கியா திரியும் போது தன் தம்பிகளும் அவங்கள போலயே பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பாலியல் சொரணல் செய்த போது அதை வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லை, அவங்கள பாதுகாக்கிற வேலையும் இந்த நாம் தமிழர் சீமான் செஞ்சாப்புல. அதை மட்டும் செய்யாம பெண்களை இழிவுபடுத்தி தொடர்ந்து பேசுறதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 4ல் 2 விஷயம் வீட்டுக்கு போகாதா? அப்போ 4ல் 2 விஷயம் வீட்டுக்கு போகுதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. எங்கள் அம்மா அன்னைக்கு காலையில் நான் பொங்கல் வாழ்த்துக்கு கால் பண்ணும்போது, என்னப்பா அந்த பையன் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், அவன்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு காலையில் கேட்டாங்க. ஒரு மணி நேரம் அரசியல் பேசிட்டு தான் வச்சேன்னு வச்சுக்கோங்களே. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க அவங்களாம் முதல் பட்டதாரி எம்ஏ எம்எட், எங்கள் அம்மா முதல் பட்டதாரியாக படித்தவங்க, ஒரு அரசு பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்து பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்கி விட்டு வந்தவங்க. அவங்களுக்கு கோவம் வருதுன்னா இந்த கும்பல் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே இடைத்தேர்தலில் எந்த தேர்தலையும் இந்த கும்பல் நோட்டாவுக்கு பின்னாடி நொண்டி அடிக்கிற கும்பலாக தான் இருக்கு. இது இப்படி இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உடையாம்பாளையத்தில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு தள்ளு வண்டி கடையில் பீஃப் பிரியாணி விற்றாங்க. அப்போ போய் நின்றுக்கிட்டு சுப்பிரமணியன் ஒரு பிஜேபி சங்கி, அவ யாருடானா பிற்படுத்தப்பட்டவங்களுடைய அணியில் இருக்கானா. அந்த சங்கி போய் நின்று, இங்கே என்ன கடை வச்சிருக்கீங்க இந்த பிஜேபி காரங்களாம் நெஞ்ச நிமித்திட்டு பேசுகிறான் பாருங்க, தூக்கி போட்டு மிதிச்சா சரியாக போகும். நெஞ்ச நிமித்திக்கிட்டு தான் எங்கேயும் பேசுறது. அங்கே போய் நின்றுக்கிட்டு ஒன்று யார் வைக்க சொன்னது, இங்கெல்லாம் பீஃப் வைக்கக்கூடாது அப்படின்னா அந்த பொண்ணு வச்சு வாங்கிச்சு பாரு. அதை நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்கு அந்த ரூல் கிடையாது. எடுக்க சொன்னால் எல்லா அந்த கவுச்சி கடையும் எடுங்க, மீன் கடை எடு, எல்லா கடையும் எடு, அதெல்லாம் நீ சொல்கிற அப்படின்னா. இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு, நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக ஆதித்தமிழர் கட்சி சும்மா அதிரடியான ஒரு போராட்டத்தை செய்திருக்கிறது. என்ன பண்ணியிருக்காங்க ஆதித்தமிழர் கட்சி? மொத்தமா கிளம்பி போய் பாஜக அலுவலகத்துல மாட்டுக்கறியை வீசுற போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். எனக்கு மாட்டுக்கறி வீசுறதெல்லாம் உடன்பாடு இல்லைங்க. அங்கேயே போய் மாட்டுக்கறியை வச்சு உட்காந்து தின்னுபிட்டு பேப்பரை மூஞ்சியில் எரிஞ்சிட்டு வந்திருக்கணும். நம்ம அப்படிதான் தின்னணும், நம்ம ஏன் கீழே வீணாக்கணும்? ஊர் உலகத்துல மாட்டுக்கறி கிடைக்காம சத்தான உணவு கிடைக்காம 1000 பேர் சும்மா கிடக்கும் போது, ஆயிரக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் சும்மா கிடக்கும் போது நம்ம ஏன் அதை வீணாக்கணும்? இல்லைன்னா எடுத்துட்டு போய் பிரியாணி எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்றான்னு அடிச்சு சாப்பிட வைக்கணும். ஏன்னா இனியெல்லாம் இவங்க மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணாதான் இவங்க கேட்பாங்க போல இருக்கு. அது தப்பு தான், நமக்கு புரியுது. பட் இவனுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன்.
ஸோ மாட்டுக்கறியை தூக்கி அடிக்கிற போராட்டத்தை நடத்த போயிருக்கிறாங்க. பேரணியாக போகும்போதே ஏற்கனவே இந்த செய்தி அறிந்து போலீஸ்காரங்க போய் பாஜக அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. பாதுகாப்பு கொடுத்தோடனே இவங்க போய் ஒரு 10 மீட்டர் இடைவெளியில் போய் கறி அடித்து அது பெரிய இஷ்யூ ஆகி இவங்கள புறம் கைது பண்ணி பயங்கரமாக ரோட்டில் கரகரன்னு இழுத்துட்டுலாம் போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதிர்வு இருக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன் தட்டில் என்ன சோறு இருக்கணும்னு ஏதோ ஒரு எடுபுடி தீர்மானிக்கக்கூடாது, ஒரு அடியால் தீர்மானிக்கக்கூடாது. நான் என்ன சாப்பிடணும் அப்படின்றது என் சுயமரியாதை சார்ந்த விஷயம். அதை அடுத்தவன் தீர்மானிச்சனா நான் சுயமரியாதையற்றவனாக இருக்கேன். ஸோ என்னுடைய உணவை சங்கிகள் மீண்டும் மீண்டும் தீர்மானிக்கிறான்னா அரசு இந்த விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவனை ஏன் கைது பண்ணலன்னு கேட்டுதான் இந்த ஆதித்தமிழர் கட்சி போராடிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுடைய பிரச்சனை இல்லை, உணவின் மீது மரியாதை இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனை. ஒரு நாகரிக சமூகத்துல வாழணும்னு நினைக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனை. நான் இது குறித்து விரிவான ஒரு வீடியோவை போடுறேன். சதி நடந்துட்டு இருக்கீங்க. பாஜக இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய கொந்தளிப்பை, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாட்டில் நிகழ்த்திற்கான சதி வேலையோட களமிறங்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு கொஞ்சம் சுதாரிப்பா இல்லைன்னா உள்ள ஊடுபாவா ஏதாவது பண்ணி விட்டு போவான் அப்படின்ற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்டு போறதுக்கான சதி திட்டத்தோடு சங்கிகள் களமிறங்கி இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இது அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். நமக்கு என்னங்க, நல்ல நாள் அதுமா, புத்தாண்டு அதுமா, பொங்கல் அதுமா, இந்த 2 சங்கி பயல்களும் சொந்த வீட்லையும் பொது இடத்துலையும் மிதி வாங்கினது எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குங்க. புத்தாண்டு கோலாகலமா கொண்டாடுனதா இருக்கு. பாய் தோழர்களே.